ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் 45+ கிடக்குறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 45 அப்படின்னு நம்ம வந்துட்டாலே 44, 45 வரும்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் சத்தம் கேடுது, அதான் நான் வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியல. 45+ கிடக்கும் போது எல்லாருமே நம்ம சொல்கிறது என்னென்னா, எனக்கு 44 வயசாகிடுச்சு, 45 வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 40 கிடக்கும் போதே 40 ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் 40ன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. 40 என்ன அவ்வளோ பெரிய வயசாக என்ன? 80யோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம சின்ன வயசு தான். நம்ம 45+ வந்து 17 வயசோடு கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெரிய வயசு தான். ஸோ நாம் மைண்டில் திங்க் பண்ணுறதை பொறுத்து தான். 45+ வந்துச்சுன்னா நம்ம வெயிட் லாஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். நாமளும் எங்கே தான் நிறைய கேழ்வரகு சாப்பிடுங்க. நான் வந்து டாக்டர்லாம் கிடையாது, அதே சமயத்தில் டயட்டிஷியனும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி தோசை வந்து அரிசி மாவு தான் சாப்பிட்றோம். அந்த அரிசி மாவில் கொஞ்சோண்டு சிறுதானியம் சேர்த்து சாப்பிடுங்க. கேழ்வரகு, கம்பு, ராகி இதெல்லாம் நம்மளோட தினசரி உணவில் சேர்த்துட்டு வந்தாலே போதும். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருப்போம். இந்த சுகர் பிபி மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் சுகர் வரும்போது கூடவே பிபியும் வந்துடும். 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி, ஒருத்தி வந்தாலுங்கன்னா இன்னொருத்தி கூடவே வந்துடுவாளுங்க. ஏன் இதுக்குன்னா கேட்க மாட்டாளுங்க. 2 பேரும் ரெட்டை பிறவி மாதிரி நம்ம கூட வந்து ஒட்டிப்பாளுங்க. சரி, ஓகே. அந்த சுகர் பிபியை மட்டும் நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டா போதுங்க. சுகர் எதனால் வருதுன்னா வெயிட் போடுறதுனால தான் வரும். வெயிட்டு நம்ம குறைச்சிட்டாலே சுகர் வராது. ஸோ 45+ கிடக்கும் போது யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வந்து நம்ம பொடி பண்ணி சாப்பிட்லாம், தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை அடை செஞ்சு சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை தண்ணி சாறு வச்சு சாப்பிட்லாம், முருங்கைக்கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், ஏகப்பட்ட ஐட்டம் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி நமக்கு கவலை இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த ஏஜில் நம்ம வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்களாக இருப்பாங்க. எப்படியும் வந்து 45+ இருக்கவங்களுக்கு 10th படிக்கிற பசங்க, 12th படிக்கிற பசங்க, இல்லை 8th 9th படிக்கிற பசங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட படிப்பு சம்பந்தமாக நம்ம கவலைப்படுவோம், ஃபினான்ஷியலாக கவலைப்படுவோம். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு நமக்காக 1 மணி நேரம் ஒதுக்குனாலே போதும். லேடிஸ்க்கு நமக்கு வந்து ஹெல்த்தியாகவே நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.